நீங்கள் விவசாயத்துறை சார்ந்த குடும்பத்திலிருந்து வந்தீர்களா? இல்ல வர்த்தகத்துறை சார்ந்த குடும்பத்திலிருந்து வந்தீர்களா? அந்த ஆளுமை தான் இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி என்ற நிலையில எங்களை வாழ வச்சு கொண்டிருக்கிறது என்று நான் சொல்கிறது பெருமை அடைகின்றேன். எங்களோட தேவை மிகவும் அவசியமானது என்றதை ஒரு தாய் உணர்ந்து எங்களுக்கு தந்த அந்த விடயம் எங்களை இப்படி உருவாக்கி திருப்பி அதை இந்த சமூகத்துக்கு கொடுக்க பண்ணியிருக்கேன்னு தான் என்னுடைய தாய் தகப்பனோ சரி எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இல்லாட்டாலும் அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் எங்கள் அருகில் இருப்பதாகத்தான் நான் இப்பவும் நினைத்துக் கொள்வதுண்டு. என்னுடைய வார்த்தைகளால் சொல்லி இருக்கிறேன், நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சமூகம் உங்களை எதிர்பார்த்து நிற்கிறது. அந்த சமூகத்துக்கு நீங்கள் 100% செய்யாட்டாலும் உங்களோட 25% 30% நீங்க செய்ய வேணும். வணக்கம் நேர்களே, துரைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் துரைக்கப்பால் நிகழ்ச்சியில் சமூகத்தில் நல்லதொரு நிலைக்கின்ற ஒரு பிரமுகரைத்தான் நாங்கள் சந்திக்க போகிறோம். ஆரம்பத்தில் இவரை உங்களுக்கு ஒரு ஆசிரியராக பிற்பட்ட காலங்களில் விரிவுரையாளராக சுமதி ஸ்ரீ சுந்தரராஜா என்கின்ற பிரமுகரைத்தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த துரைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம். வணக்கம். டான் டிவி இந்த துரைக்கப்பால் நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை அழைத்ததற்கான காரணம் என்னென்றால், அந்த சமூகத்தில் நல்ல ஒரு நிலையில் இருக்கின்ற பிரஜைகளினுடைய அனுபவங்கள் இன்றைய இளம் சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய சமூகம் அவர்களுக்கான ஒரு சில கூறுகின்றார்கள். அதாவது அண்மைய நாட்களாக நடக்கின்ற சில விடயங்களை நாங்கள் சமூகத்தில் பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது. அவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல்கள் இல்லை, அவர்களுக்கான ஆலோசனைகள் இல்லை. போன்ற பல அந்த சமூகம் அவர்கள் இளைஞர்களாக இருந்தால் என்ன, மாணவர்களாக இருந்தால் என்ன, யுவதிகளாக இருந்தால் அவர்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைக்காது இந்த சமூகம். அதாவது சமூகம் அவர்களுக்கு எதனையும் செய்யவில்லை என்று சமூகத்தின் மீது ஒரு கருத்தை குற்றச்சாட்டு இருக்கிறது. சரி, நான் உங்களிடம் கேட்கிறேன், அதாவது உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்கள் இந்த இளம் சமூகத்துக்கு ஒரு நடுவர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அந்த வகையில் உங்களுடைய பிறந்த இடம் கேரநகர். கேரநகர் மண் உங்களை எவ்வாறு வளப்படுத்துகிறது? அதுல வர்த்தகத்துறையை சார்ந்தவர்கள் நிறைய இருந்தார்கள், படித்தவர்களும் இருந்தார்கள், விவசாயிகள் இருந்தார்கள். அது ஒரு பச்சை பசேலன் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு வளமான ஒரு கிராமம் என்று தான் என்னுடைய கிராமத்தை சொல்லுவேன். அந்த கிராமத்துல நாங்கள் வாழ்ந்த கால பகுதியில நாங்கள் ரோட்ல மிகவும் இலகுவா ஃப்ரீடமாக நாங்கள் திரியக்கூடிய அந்த காலப்பகுதி தான் அது. ஆகவே நாங்கள் வயல்வெளியில ஓடி இருக்கிறோம், ரோட்டில் ஓடி இருக்கிறோம். பக்கத்து வீடுகள் இதுகளுக்குள்ள அந்த ஒழுங்கைக்குள்ளால போய் பக்கத்து வீட்டுல அவங்களோட கேட்டுக்குள்ளால போகாமல் ஒரு பொட்டன்னு சொல்லுவாங்களே அந்த காலப்பகுதியில, அதுக்கால அவங்களோட கிச்சனுக்குள்ள போய் அவங்கள்ட்ட இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்ற அந்த ஒரு கூட்டுறவான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை கிராமம் எங்களுக்கு எடுத்து தந்தது. அந்த வாழ்க்கை நீரோட்டத்துக்குள்ள நிறைய ஆற்றல்கள் இப்போதுதான் அந்த எபிலிட்டிஸ் ஸ்கில்ஸ் அப்படி வளரணும் என்று சொல்லி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி லேர்னிங்குக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஆனா அந்த கிராமம் அதை அப்படியே தெரியாமல், இந்த ஸ்கில் தான் வளர்க்கப்படுதுன்னு தெரியாமலே கிராமம் நிறைய ஆற்றல்களை கிராமப்புற பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குது. அந்த வகையில நானும் அந்த ஆற்றல்கள் நிறைய பெற்றுத்தான் வந்திருக்கிறேன். அதுக்காக என்னுடைய கிராமத்துக்கும் என்னுடைய கிராமத்துல எனக்கு கற்றுத்தந்த எனக்கு கல்வி கற்றுத்தந்த பாடசாலைகள், நான் ஆரம்ப கல்வியை சுந்தரமூர்த்தி நாயனார் வித்யாலயத்தில் கற்றுக்கொண்டேன். அதை தொடர்ந்து என்னுடைய இடைநிலை கல்வியை நான் ஹிந்து காலேஜில் கற்றுக்கொண்டேன். இப்போது அது டாக்டர் தியாகராஜா மத்திய மகாவித்யாலயம் என்று இருக்கிறது. ஆகவே அந்த பாடசாலைகளும் எங்களை வளர்க்கிறோம் என்று தெரியாமல் எங்களை வளர்த்து விட்டிருக்குது. அந்த ஆளுமை தான் இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி என்ற நிலையில எங்களை வாழ வச்சு கொண்டிருக்கிறது என்று நான் சொல்கிறது பெருமை அடைகின்றேன். உண்மைதான். அந்த நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுடைய இந்த இளமை காலகட்டத்தில் மாணவ பிராய காலகட்டத்தில் இந்த பொட்டுக்குள் அந்த அனுபவம் எங்களுக்கும் இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒரு குளப்படி செய்து போட்டோம் என்றால் அப்பா எல்லாத்தையும் அம்மா யாரும் அடிக்க இந்த வெளி அந்த பொட்டுக்குள்ளால நாங்கள் அடுத்த வீட்டுக்குள்ள நாங்கள் போயிருந்தோம். இந்த அனுபவம் உண்மையில் இன்றைய இந்த காலகட்டத்தில் இன்றைய
சமூகம் அந்த பொட்டென்றால் என்ன என்று தெரியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற அவ்வளவுக்கு இந்த காலம் வளர்ந்து முன்னோக்கி கொண்டிருக்கிறது. சரி, இந்த நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது இந்த அந்த பாடசாலைகள் ஆசிரியர்கள் நாங்கள் வளர்கின்றோம் என்று தெரியாது எங்களை வளர்த்து வழிபடுத்துகிறார். ஆனால் அன்றைய அந்த ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறானதாக இருந்தது? நீங்களும் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கின்றீர்கள், பல மாணவர்களுடன் பழகி இருக்கின்றீர்கள். நீங்கள் மாணவராக இருந்த போது இருந்த ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறு இருந்தது? அதன் பின்னர் நீங்கள் ஆசிரியராக ஆனதன் பின்னர் இருக்கின்ற ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறானதாக இருந்தது? அந்த கால பகுதியில கல்வி என்ற விடயத்தை போதிக்கிற விடயமாகத்தான் ஆசிரியர்கள் இருந்தார்கள். இணைப்பாட விதான செயற்பாடுகள் அந்த டைம் டேபிளின் படி நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதில் விளையாடுபவர்கள் அந்த விளையாட்டுத்துறையில அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கணும் என்று விளையாட்டுத்துறை ஆசிரியர்கள் அதில் தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய நான் ஒரு ஆசிரியராக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில என்னுடைய முதலாவது ஆசிரியர் தொழிலை தொடங்கினேன். ஆனால் அப்போது எனக்கும் மாணவர்களுக்கும் இடையில இருந்த இணைப்பு அந்த மிக வெரி வெரி க்ளோஸ். அது நான் ரசாயனவியல் துறை ஆசிரியராக கடமையை பொறுப்பேற்றேன். ஆய்வுக்கூடங்கள்ல நான் எப்பவும் கூடின அளவில் ஆய்வுக்கூடங்கள்ல இருப்பேன். ஆய்வுக்கூடத்துக்குள்ள மாணவர்கள் என்னோட வருவார்கள், என்னோட இருப்பார்கள். என்ன ப்ராக்டிகல்ஸ் அந்த காலப்பகுதியில் 60 ப்ராக்டிகல்ஸ் செய்ய வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 55 ப்ராக்டிக்கல் வரையும் நான் அதை செய்திருக்கிறேன் என்னுடைய மாணவர்களுக்காக. அதுக்காக அவர்கள் என்னிடம் ஓடி வருவார்கள் செய்யறதுக்காக. தங்களுடைய பிரச்சனைகள் அந்த அந்த கல்வி என்ற தொடர்பில் ஏற்பட்ட அந்த நம்பிக்கை, பிறகு தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை கூட எனக்கு சொல்லும் விதமாகவும், பிறகு அந்த கல்வி சார்ந்த விடயங்கள்ல வரக்கூடிய கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு எக்ஸிபிஷனோ அல்லது ஒரு ப்ரொஜெக்டோ அல்லது ஒரு குவிஸ் காம்படிஷனோ, இதுகளுக்கு மாணவர்களை நான் அனுப்புறதுக்கு அவர்கள் என்னோடு நெருங்கி வந்தார்கள். நான் சொல்ற விடயங்களை கேட்டு என்னுடைய இருந்து பெற்றுக்கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நெருக்கமாக சென்ட்ரல் காலேஜ் மாணவர்கள் என்னோட இருந்திருக்கிறார்கள். அதுல வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில ஆரம்ப காலத்துல இருந்த ஆசிரியர், நான் ஒரு மாணவியாக ஆசிரியரோட இருந்த அந்த நெருக்கம், அது நான் ஒரு ஊர்ல படித்தபடியா, நான் ஊர் ஆசிரியர்களை சந்தித்தபடியால் அவர்களுக்குள்ள நான் அந்த ஆசிரியர் இந்த மாணவி தனக்கு தெரிந்தவர் என்ற விதத்திலையும் என்னை உருவாக்கி விட்டிருக்கணும். ஆனால் நான் இந்த சென்ட்ரல் காலேஜில் கற்பித்த காலப்பகுதியில அந்த மாணவர்கள் எனக்கு தெரியாத மாணவர்கள் என்ற முகங்களை பார்த்து அவர்களை அரவணைத்து அவர்கள் அந்த ஆற்றல்களை விருத்தி செய்து அவர்களை கல்வித்துறையிலும் அவங்கள் இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் முடியக்கூடிய விதத்துல நான் செய்திருக்கிறேன் என்றுதான் என்னுடைய திருப்தி, என்னுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்றது ஆசிரியர் என்ற பணியில நான் செய்திருக்கிறேன். அதையிட்டு நான் அதையும் இங்கு பதிவு செய்து கொள்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் தான் எல்லா ஆசிரியர்களும் செயற்பட வேண்டும். செயற்பட்டார்கள் என்றால் மாணவர்கள் இன்று எதிர்நோக்கிற பல பிரச்சனைகள், அந்த க்ளோஸ்னஸ், ஒரு அரவணைப்பு, அந்த இது கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக மாணவர்கள் அந்த போக வேண்டிய இடத்தை நோக்கி இலகுவாக போய்கொண்டிருப்பார்கள். சரி, நீங்கள் காரநகர் மண்ணில் பிறந்து என்று அந்த பிறந்த இடத்தை மண்ணை விட்டு யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த காலகட்டம், அதாவது நீங்கள் கூறுகின்ற பொழுது உண்மையில் அது பலர் இந்த அனுபவத்தை உங்களுடைய வயசில் இருப்பவர்கள் அதனை மீட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருடன் அந்த வாழ்ந்த வாழ்க்கை, சகோதரர்களுடன் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வாறானதாக இருந்தது? இன்று எந்த காலகட்டத்தில் நீங்கள் அதனை எப்போதாவது நினைத்து பார்த்திருக்கின்றீர்களா? நிச்சயமாக மிகவும் நல்ல கேள்வி. நான் என்னுடைய தாய் தகப்பன் சகோதரர்களோட வாழ்ந்த வாழ்க்கையை நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றதால நீங்க புரிந்து கொள்வீர்கள். ஒரு பெட்ரூம் தான், அதுல ஒரு அப்படியே பாய்கள் தான், பெட்டே போடப்படுற இல்லை, எல்லாரும் சேர்ந்து படுக்கிறது. அப்போ பாய்கள் தான் போடப்பட்டிருக்கும். அம்மாக்கு பிறகு அடுத்த நாங்கள் ட்வின்ஸ் என்ற ரீதியில அப்படியே வரிசையாக அக்காமார்களுக்கு இடையில அடுத்த சகோதரி இந்த விதமா அம்மாவோட சேர்ந்து நாங்கள் 4 பொம்பளை சகோதரங்கள் 4 பேரும் ஒரே ரூமுக்குள்ளேயே படுத்துக்கொள்வோம். பாயில தான் படுத்துக்கொள்வோம். ஏன்னா பெட் போட்டு படுக்கிறதுக்கு 4 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு அம்மாவும் சேர்ந்து படுக்க முடியாது. அப்படித்தான் வாழ்ந்து காலுக்கு மேல காலை போட்டு அப்படியெல்லாம் அந்த இரவு படுக்கும்போது ஒரே ரூமுக்குள்ள படுத்து எங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்ட விதமாகத்தான் எங்களுடைய தூக்கம் இருந்திருக்கு. அதே மாதிரி அப்பா வெளியில படுத்திருப்பார். அப்ப இப்படியே நாங்கள் எங்களோட படுக்கை அப்படித்தான் அமைஞ்சிருக்குது.
அதிலேயே எங்களுடைய அந்த உறவு, அது தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கான உறவு மிகவும் நெருக்கமாக இருந்தது. எங்களுடைய கஷ்டங்கள், நாங்கள் வந்து ஏ லெவல் படிக்கும்போது யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரிக்கு நானும் என்னுடைய ட்வின் சகோதரியும் வந்து இந்து மகளிர் கல்லூரியில் ஏ லெவல் படிப்போம். அப்படி படிக்கும்போது நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரைக்குள்ள சம்டைம்ஸ் எங்களோட அம்மா அப்பாட நிதி நிலைமை சில வேளை எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இருக்காது. அதை நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறோமோ, இந்த இப்போ காசு கேட்டாவில்கிட்ட இல்லை. ஆனாலும் என்னுடைய அம்மா, நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன், என்னுடைய அம்மா எங்கேயோ இடத்துல இருந்து ஒரு காசை பெற்று எங்களோட கையில தந்துதான் எங்களை விடுவா. அந்த அந்த தேவை, எங்களோட தேவை மிகவும் அவசியமானதை ஒரு தாய் உணர்ந்து எங்களுக்கு தந்த அந்த விடயம் எங்களை இப்படி உருவாக்கி திருப்பி அதை இந்த சமூகத்துக்கு கொடுக்க பண்ணியிருக்கேன்னு தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தினமும் திரைக்கப்பட நிகழ்ச்சியில் மதிய ஸ்ரீ சுந்தரராஜா என்கின்ற பெருமகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது தன்னுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்கள், பாடசாலை வாழ்க்கை, தாய் தந்தையருடன் வளர்ந்த வாழ்க்கை போன்ற பல்வேறு அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். சரி, இவ்வாறு நீங்கள் படித்து உங்களுடைய அதாவது கூறிய ஒரு விடயம், அதாவது இன்றைய இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ பொருளாதாரம் இருக்கின்றது, ஆனால் அன்றைய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாய் உங்களுக்கு செய்த அந்த உதவி. ஆனால் நான் நினைக்கின்றேன் கேரநகரை பொறுத்தவரையில் கூடுதலாக விவசாயம்தான் பெரும்பான்மையாக இருக்கும், விவசாயம், வர்த்தகம். நீங்கள் விவசாயத்துறை சார்ந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், வர்த்தகத்துறை சார்ந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம். நான் விவசாயத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்த மாதிரி தான் என்னுடைய தாய் தகப்பனிட தொழில்முறை இருந்தது. என்னுடைய அம்மா வந்து வயல்கள் வந்து அதுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களை வச்சு அந்த வயல்களை செய்து கொண்டிருந்தா. அப்பா வந்து வர்த்தகத்துறையிலேயும் நாட்டம் இருந்தது, அவரும் வயல்களை பார்த்து கொண்டிருந்தார். ஸோ அந்த வகையில தான் எங்களோட தொழில்முறை, தாய் தகப்பனுடைய தொழில்முறை இருந்திருந்தது. இப்போ என்னுடைய சகோதரன், எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை சகோதரன் தான். அவர் வெளிநாட்டில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர். இப்போது தன்னுடைய பென்ஷன் ஸ்கீமுக்கு பிறகு அவர் காரநகர் மண்ணில வந்திருக்கிறார். அந்த காரநகர் மண்ணில இருந்த விவசாய நிலங்களையும் தன்னுடைய பண வசதியை பயன்படுத்தி வேண்டிக் கொண்ட விவசாய நிலங்களையும் வைத்து இப்போ அவர் ஒரு பெரிய ஒரு விவசாயியா, ஒரு கமக்காரன் என்று சொல்ற அளவுல காரநகர்ல அவர் தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அது வந்து அவருக்கு பிஸ்னஸ் இல்லாது, அது அவருக்கு ஒரு ஹாபி மாதிரி. ஏன்னா அவர் ஹாலண்ட் நாட்டில் இருந்தவர், அந்த நாட்டிலேயும் ஃபார்ம்களில் தான் வேலை செய்தவர். ஸோ அந்த நாட்டின் இதுகளை, அந்த அறிவை, அங்கே இருக்கிற அந்த தொழில்நுட்ப அறிவுகளை பயன்படுத்தி அவர் அதை கொண்டு வந்து இங்கே எவ்வாறு இந்த தன்னுடைய பிறந்த கிராமத்தில் எவ்வாறு இந்த நெல் விளைச்சலை கூட்டலாம் என்ற விடயமாக தான் அந்த இதை செய்து கொண்டிருக்கிறார். அது அவருக்கு ஒரு ஹாபி தான், அது ஒரு தொழிலண்டு இல்லை, ஹாபியாக செய்கிறார். ஆனால் எங்களோட நாட்டுக்கு அவர் செய்கிற இந்த முயற்சி எங்களோட நாட்டுக்கு தேவையாக இருக்கிறது. என்னுடைய சகோதரனையும் நான் இந்த இடத்துல இந்த விதமாக நினைவு கூறுகிறேன். சரி, உங்களுடைய அம்மா அப்பாவிடம் உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன? என்னுடைய அம்மா அப்பாவிடம் பிடித்த விடயம், என்னுடைய அப்பா வந்து நாங்கள் கடைசியாக பிறந்த 2 பேரும் ட்வின்ஸ். என்னுடைய ட்வின் வந்து ஜெர்மனியில் இருக்கிறார். அவர் ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட், நானும் ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ரசாயனவியல் துறையில ஸ்பெஷல் டிகிரியை முடித்த நாங்கள். அவ ஹிந்து லேடிஸில் படிப்பிச்சு கொண்டிருந்தா, நான் சென்ட்ரல் காலேஜில் படிப்பிச்சு கொண்டிருந்தேன். என்னுடைய அம்மா அப்பாவிடம் பிடித்த விடயம் என்ன, எங்களுடைய அப்பா எங்களை ஒரு டாக்டராக, நாங்கள் இருவரும் மருத்துவத்துறையில தான் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தவர். எப்பவும் வந்து சொல்லுவார், நீங்கள் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்து 2 பேரும் பெரிய டாக்டர்ஸாக வர வேண்டும் என்று தான் எனக்கு சொல்லுவார். அவருடைய மனத்தில் அதான் இருந்தது. ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் நாங்கள் என்டர் பண்ணினது ஒரு கொஞ்சம் மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் நாங்கள் இங்கே போனோம், சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு போனோம். அப்போ எங்களோட கிராமத்தில் எங்களால் இருக்க முடியல. ஏன்னா அங்கே ஒரு போர் சூழல் மாதிரி, ஒரு சாதுவான ஒரு நிரந்தரமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அங்கே இருக்கையில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்தது அந்த காலப்பகுதி, 90ஆம் ஆண்டு காலப்பகுதி. அதுக்கு பிறகு தொடர்ந்து படிக்கிற செகண்ட் எடுக்கிற என்ற விஷயங்கள் நாங்கள் அதை கருத்தில் எடுக்காமல் கிடைத்ததுக்கு போவோம் என்று நாங்கள் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு போயிட்டோம். ஆனாலும் நாங்கள் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் படித்து கொண்டிருக்கும் போது, நாங்கள் எக்ஸாம் ஸ்டடி ஈவெண்டாக படித்து கொண்டிருக்கும் போது எங்களோட அப்பா வந்து எங்களோட தலைமுடிக்கு நல்லெண்ணெய் வச்சு, என்ன ஹீட் ஆகுது, படிக்க தலை ஹீட் ஆகும் என்று நல்லெண்ணெய் வச்சு வடிவாக எங்களோட தலைமுடியை வாரி ஒரு
கொண்டை போட்டுக்கொள்வோம். ஒரு கொண்டை போட்டு ஒரு பூல் பேண்டை போட்டு விடுவார். சரியான அன்பு எங்கள் இருவர்களும் அவருக்கு சரியான அன்பு. ஆனா அவர் நினைச்சதை நாங்கள் மருத்துவத்துறைக்கு போகையில் என்றது அவருக்கு ஒரு மனதுக்குள்ள இருந்தது. ஆனாலும் அதை அவர் ஏற்றுக்கொண்டார். எங்களில் சரியான அன்பு மிக்கவர். ஏதாவது பொருள் வேணா ரெண்டாத்தான் வேண்டுவார். அதை உடனே கொண்டு வந்து தருவார், வச்சிருக்க மாட்டார். உடனே கொண்டு வந்து 2 பேருக்கும் தருவார். அம்மான்னு சொல்லும்போது அம்மாண்டா எல்லாருக்கும் தெரியும். அம்மா என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் இந்த அளவு கோலாலையும் அளவிட முடியாத ஒருவர். அம்மா எப்பவும் நாங்கள் சரியாக இயங்குகிற மாண்டத்தை எப்பவும் கண்காணிப்பா. சில வேளை அப்பா கிட்ட காசு இல்லாம இருந்தாலும் அம்மா அந்த காசை எடுத்து எங்களுக்கு தருவா. அந்த வகையில 2 பேரும் 2 விதமான விடயங்களுக்குள்ளால எங்களை வளர்த்திருக்கணும். 2 பேர்ட்டையும் கனசிறப்பியல்கள் இருக்கு. அப்படியான ஒரு தாய் தகப்பன்கிட்ட இருந்து வந்ததால நாங்களும் அந்த விடயங்களை எங்களுக்குள்ளால இந்த சமூகத்தை நோக்கி அது எங்கட கைகள்ல எங்கட பவுண்டரிக்குள்ள வர்ற மாணவர்களை நோக்கி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுக்கு எங்கள்கிட்ட தாய் தகப்பனிலிருந்து கிடைத்த நல்ல குணப்பண்புகள் தான் காரணம் என்று சொல்லிக் கொள்கிறேன். சரி, அதன் பின்னர் உங்களுடைய தற்போதைய இந்த நிலைமை, அதாவது ஒரு ஆசிரியர் விரிவுரையாளராக அது தொடர்பில் உங்களுடைய அனுபவங்கள்? நான் தற்போது யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரியில சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அங்கேயும் என்னுடைய பாடத்துறை ரசாயனவியல் தான். ஆனாலும் அது ஒரு ஆசிரியர்களுக்கு இந்த வான்மைத்துவத்தை விருத்தி செய்கிற ஒரு நிறுவனம் என்ற வகையில நான் அங்க கல்வித்துறையிலையும் சைக்காலஜி பாடத்தையும் நான் அங்க அவர்களுக்கு கற்பிப்பேன். அதை விட மெத்தடாலஜி சயின்ஸ் டீச்சர்ஸ் மேத்ஸ் டீச்சர்ஸுக்கு கற்பித்தல் முறைகள் எவ்வாறு பாடசாலைகள்ல மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், ஒரு ஆசிரியராக அவர்கள் பெற்றுக்கொள்ற லைசன்ஸ், டிரைவிங் ஒரு வெஹிக்கிளுக்கு எப்படி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா ஓட முடியுமோ அது மாதிரி ஒரு ஆசிரியர் அந்த பாடத்தை கற்பிக்கிறதுக்கு, ஒரு ஆசிரியராக கற்பித்தல் தொழில் தொடங்குறதுக்கு அவருக்கும் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணும். அந்த டிரைவிங் லைசன்ஸ் தான் எங்களோட கொலிச்சில் அவர்களுக்கு கொடுக்கப்படுவது டிப்ளமா இன் டீச்சிங். அந்த லைசன்ஸை எவ்வாறு ஒரு வாகன நீங்கள் டிரைவிங் பழகும் போது அவர் எப்படி உங்களுக்கு ஒரு கோச் இருந்து சொல்லித்தராரோ அது மாதிரி நாங்கள் எங்களுடைய கல்வியல் கல்லூரி மாணவ ஆசிரியர்களுக்கு எவ்வாறு கற்பிக்க வேண்டும், மாணவனை எவ்வாறு இனங்காண வேணும், மாணவர்கிட்ட இருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகளை மாணவரின் மல்டிபிள் டைமென்ஷன் மாணவர்கிட்ட இருக்கு, அவங்களை எவ்வாறு இனங்கண்டு கொள்வது, அந்த மாணவனை எவ்வாறு அணுகிறது, அவனுக்கு எந்த கற்பித்தல் முறைகள் பொருத்தமா இருக்கும். இப்ப லேர்னிங் ஆஃப் எஜுகேஷன் லேர்னர் சென்டர்டா மாறிட்டுது. அப்ப லேர்னிங் தான் முக்கியம். அவை லேர்னிங்குக்கு எவ்வாறு நீங்கள் ரெடியாகி கொண்டு போகணும், மாணவன் லேர்ன் பண்றதுக்கு நீங்கள் எவ்வாறு ரெடியாகி போக வேணும் என்ற விதமாக அதுல ஃபுல் ட்ரைனிங்கை நாங்க கொடுக்குறோம். அதுல நான் ஒரு ட்ரெயினரா இருக்கிறேன் என்று சொல்றது எனக்கு மிகவும் சந்தோஷம். அதை விட நான் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல மட்டும் ஒரு இப்படியான ட்ரெயினரா இருக்கையில் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள், ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஜெஃப்னா யூனிவர்சிட்டியின் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட், ஃபேக்கல்டி ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸ், அதுகள்லையும் நான் என்னுடைய விசிட்டிங் அகாடமிக்காக நான் ஜாயின் பண்ணி இருக்கிறேன். அதை விட என்ஐ நிறுவனத்தின் பல்வேறு கற்க நெறிகள், என்ஐ நிறுவனத்தால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படுற பிஎட், பிஜிடி, எம்இடி இந்த பல்வேறு கற்க நெறிகளையும் நான் என்னை இணைத்து அதில் ஒரு சிறந்த ஒரு வளவாளராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை விட யாழ்ப்பாணத்தின் என்னை பிஜிடி ப்ரோக்ராம் யாழ்ப்பாணம் சென்டர் ஒரு கோஆர்டினேட்டராகவும் நான் இருக்கிறேன் என்றதை இந்த இடத்தில் அது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்று சொல்லலாம். என்றால் எனக்கும் விருப்பம் ஆசிரியர்களை சரியாக வழிநடத்தி கொண்டு அதன் மூலம் நான் செய்கிற ஒரு சின்ன செயல் மூலம் ஆசிரியர் பெரிய விஷயத்தை மாணவருக்கு செய்கிறார்கள். அந்த வகையில அந்த இடத்துல நான் நுழைஞ்சு கொள்வதற்கு என்னை இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் என்னை கோஆர்டினேட்டராக தெரிவு செய்து என்னை இங்க அந்த கோஆர்டினேட்டர்ல பதவியை தந்து யாழ்ப்பாணத்துல அதை நடத்தும்படி எனக்கு தந்ததுக்கு நான் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நான் உங்களிடம் கேட்கிறேன், அதாவது தந்தையார் உங்கள் இரட்டை பிறவிகள், நீங்கள் உங்களையும் உங்களுடைய சகோதரியும் மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக, ஆனால் அதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கின்றீர்கள்? ஆமாம், எனக்கு ஒரே ஒரு மகன்தான். என்னுடைய மகனோட நான்
என்னுடைய லைஃப் ஜேர்னியை நான் மிகவும் கவனமாக பயணம் செய்திருக்கிறேன். என்னுடைய மகனுக்கு எந்த ஒரு வருத்தங்களும் துன்பங்களும் வரக்கூடாண்டத்துல நான் மிகவும் அவதானமாக இருந்திருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே பலம், நான் ஒரு மனிதனாக இந்த இடத்துல பூமியில பிறந்தேன் என்று சொன்னால் என்னுடைய எச்சம் அது மிகவும் நன்றாக வளர வேண்டும். அந்த அந்த எச்சம் தாயின் தகப்பண்ட அடையாளமாக இந்த பிரதேசத்துக்கு இருக்க வேண்டும் என்றதுல நான் மிக மிக அவதானமாக இருந்தேன். அந்த வகையில் என்னுடைய மகனை வளர்த்து கொண்டு சென்றேன். அவரும் மிகவும் கட்டித்தனம் உள்ள ஒருவர் தான். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில கற்றவர். அவர் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த சாதனதர் பரீட்சையில யாழ் மாவட்டத்துல 4வது இடத்துல டிஸ்ட்ரிக்ட் 4th அவர் வந்தார். தேசிய மட்டத்துல 27வது வந்தார். பயோஸ்ட்ரீம்ல 3A எடுத்து பயோஸ்ட்ரீம்ல வந்தார். இப்போது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்துல அவர் ஒரு மருத்துவத்துறை மாணவனாக கல்வி பயின்று கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு நெடுக சொல்வது, நான் அம்மாவாக உங்களுக்கு நிறைய செய்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், என்னோட டிராவல் பண்ணின போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு என்னுடைய செயல்களால என்னுடைய வார்த்தைகளால சொல்லி இருக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இந்த சமூகம் உங்களை எதிர்பார்த்து நிற்கிறது. அந்த சமூகத்துக்கு நீங்கள் 100% செய்யாட்டாலும் உங்களோட 25% 30% நீங்க செய்ய வேணும். அது செய்வதால் தான் உங்களுடைய தந்தையார் உங்களை இந்த அம்மா 2 பேரும் நிறைந்த சந்தோஷத்தோட வாழ்வார்கள், உங்களை நினைத்து கொண்டிருப்பார்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர் அவ்வாறு தான் செய்வார். அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படிக்கும் போது அவர் படிக்கிற காலத்திலேயே பாடசாலையில நிறைய கிளப்ஸ் ஃபார்ம் பண்ணி, டிபேட் கிளப்பை ஃபார்ம் பண்ணி, அதுக்காக ஒர்க் பண்ணி, நிறைய ஸ்கூலோட இன்டர் கனெக்ட் பண்ணி அதுல வேலை செய்து சாதனை புரிந்தவர். இங்கிலீஷ் டேயில அவருடைய சாதனைகள் நிறைய இருக்கிறது. அதை விட அவர் ஐலண்ட் லெவல்ல இங்கிலீஷ் காம்படிஷன்ல போய் செகண்ட் பிளேஸ் அடிச்சு கொண்டு வந்தவர். அதை விட அவருடைய காலப்பகுதியில ரஷ்யாவால் நடத்தப்படுற மென்டலி கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட்ல அவர் தெரிவு செய்யப்பட்டு அந்த அவருடைய காலப்பகுதி 2024ஆம் ஆண்டு பரீட்சை தொடங்குவதற்கு 6 மாதம் இருக்கத்தக்கதாக அவர் சைனாக்கு போனார். தன்னுடைய ஒலிம்பியாடால சைனாக்கு போனார். அங்கேயும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மீண்டும் வந்தார். ஸோ அவர்கிட்ட இருந்த அந்த ஆற்றல் நிச்சயமாக மருத்துவத்துறை கூடாக இந்த எங்களோட சமூகத்துக்கு, யாழ்ப்பாண சமூகமோ இலங்கை முழுக்க இருக்கிற மக்களுக்கு அவருடைய இந்த படிப்பின் பயன் போய் சேரணும் என்றுதான் நான் அவரிடம் கேட்டுக்கொள்வது. அதையும் இங்கே நான் மகன் சார்பாக பதிவு செய்து கொள்கிறேன். சரி, இந்த நேரம் நான் நினைக்கின்றேன், நான் கேட்கணும் உங்களிடம், உங்களுடைய தந்தையர் உங்களை ஒரு மருத்துவராக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளையை மூலம் அதனை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். அதாவது சரி, என்னுடைய மகள் தான் மருத்துவராகவில்லை, ஆனால் என்னுடைய பேரன் மருத்துவராகின்றார் என்பதை உங்களுடைய தந்தையாருக்கு இருக்கின்றார தெரியுமா? அதான், என்னுடைய தந்தையார் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இப்போது இந்த உலகில் இல்லை. ஆனால் என்னிடம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள். கோயில்ல போய் கடவுளை கும்பிடணும் என்றதை தாண்டி எங்களோட மனச்சாட்சி அது என்ன சொல்கிறதோ அதை சரியான விடயங்களை நாங்கள் சரியாக செய்தால் அது எங்கள் அருகில் கடவுள் இருக்கிறார் என்ற விடயம்தான் நான் என்னுடைய எண்ணங்களாக இருப்பது. அந்த வகையில நாங்கள் சரியாக எங்களோட வாழ்க்கை முறையை, எங்களோட தாய் தகப்பன் தந்த வாழ்க்கை முறை, நாங்கள் படித்ததால பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கை முறை, அந்த சமூகம் எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல பாடங்கள், இதன் அடிப்படையில நாங்கள் சிறப்பாக செயற்படும் போது என்னுடைய தாய் தந்தை அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைப்பேன். அதைத்தான் நான் சொல்வேன். எப்போவும் என்னுடைய தாய் தகப்பனோ சரி, எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இல்லாட்டாலும் அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் எங்கள் அருகில் இருப்பதாகத்தான் நான் எப்பவும் நினைத்துக் கொள்வதுண்டு. நன்றி. இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் நிறைவடைகின்றது. இன்றைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்றைய சமூகத்திற்கு பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்கிய சுமதி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம்.